இப்போ வந்து முன்னாடி வந்து டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். இந்த டைம் அப்படி இல்லாமல் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அதிக நாள் படிச்சுட்டு இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பெண் கேட்குறாங்க. இந்த டைம் வந்து கூட சமீபத்தில் தமிழ் ஈஸியாக இருந்துச்சு. மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டம். என் பேர் ராஜகுமாரி. இதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கலாம். ஓகே, நைஸ். சிலபஸ் வைஸாக 50% தான் இருந்துச்சு. ஓகே ஓகே, ஓவராலாக இன்டெப்த்தாக படிக்கணும். ஓகே, தேங்க்யூ சார். கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. தமிழ்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, ஈஸியாக இருந்துச்சு. மேக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. கொஞ்சம் டைம் பத்தாம இருந்துச்சு. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் டூ இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஸ்டின் தமிழ் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. ஜிகே தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவே கொஞ்சம் ஜிகேக்கு தான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். லாஸ்ட் டைமை விட இந்த டைம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருந்தது. பார்க்கலாம். நான் ஒரு 3 வருஷமாக அந்த எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். மொத்தம் குரூப் 4ங்கிறது 200 மார்க்கு. அதில் தமிழ் வந்து ஒரு 100 மார்க்கு, கணக்கு வந்து ஒரு 25 மார்க்கு, பொது அறிவு வந்து 25 மார்க்கு. இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷமாக வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பெண் கேட்குறாங்க. இந்த டைம் வந்து கூட சமீபத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட அந்த பொருளாதார ஆய்வறிக்கையிலேருந்து ஒரு சில முக்கியமான கொஸ்டின் கேட்டுருக்காங்க. நாங்கள் எதிர்பார்த்து வந்து இந்த டைம் வந்து பொது அறிவு தான் எங்களோட கட் ஆஃப் மார்க்கை குறைக்க போது ஏற்ற போது நினச்சோம். ஆனால் அதுக்கு நேர்மாறாக நடந்திருக்கு. இந்த டைம் வந்து தமிழில் கடினமான கேள்விகள் இருந்துச்சு. குரூப் 2 பார்க்குறப்போ இந்த டைம் குரூப் 4ல் வந்து தமிழ் கேள்விகள் வந்து கொஞ்சம் கடினமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கணக்கு வந்து ஒரு மிக்ஸ்டில் இருந்துச்சு. எளிமையாகவும் இருந்தது, கொஞ்சம் கடினமாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பொது அறிவு ஓரளவுக்கு யூகிக்கிற மாதிரி தான் இருந்தது. தமிழ் கேள்விலாம் கொஞ்சம் கடினமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடோட வளர்ச்சி நிர்வாகத்துக்கு தமிழ்நாடு சேர்ந்த கேள்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. சமீபத்தில் நடந்த பொருளாதார ஆய்வறிக்கையை பற்றி கூட அதுலேருந்து 2-3 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. கணக்கு வந்து எளிமையாகவும் இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து முன்னாடி வந்து டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். இந்த டைம் அப்படி இல்லாமல் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு 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 இதை எடுத்துட்டாங்கன்னா அதை பற்றி நாங்கள் 4 வரிகள் கொடுத்துட்டு அதில் எது சரி தவறு அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறப்போ அது வந்து டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். ஏஆர்பிஆர்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து தேர்வு பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த கூற்று சரி, 1 2 3 சரியா, இல்லை 2 3 சரியா, இந்த மாதிரி ஒரு மாறுதலுக்கு உட்பட்டுருச்சு டிஎன்பிஎஸ்சி. இப்போதைக்கு அப்படி தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம படிக்கிறப்போ வந்து எப்படி படிக்கணும்னா, ஒரு இதை எடுக்கிறோம்னா எல்லாத்தையுமே தெளிவாக படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு வகையில் நல்லதாகவும் இருக்குது. ரொம்ப அதிக நாள் படிச்சுட்டு இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருப்பாங்க, எப்படி படிக்கணுங்கிறது தெரியும். நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கவங்களுக்கு நிறைய எப்படி படிக்கணுங்கிறது தெரியும். எந்தெந்த பாயிண்ட்டை எடுத்து அதுலேருந்து கேட்பாங்கிறது அதிகமாக தெரியும். இப்போ ஒரு 2-3 வருஷமாக இருந்தனால இதில் அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டாங்கன்னா படித்து எழுதுறது ஈஸியாக இருக்கும். என்னோட பேர் முத்துசாமி.